கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த கால வேளை உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாளில் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது கனி கொடுக்கும் வாழ்க்கை. லூக்கா 11:3. சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்ணானதென்றும் அவராலே இல்லாமல் உண்டாகவில்லை. நான் மிகவும் அவசியமான தேவைகளால் சூழ்ந்து நெருக்கடியான ஒரு சூழலில் சிக்கி தவிக்கும் போது தேவன் எவ்விதமாக தம்முடைய பிள்ளைகளை கொண்டு அவரை உதவியை வழங்கும் ஒரு கருவியாக பயன்படுத்துகிறார் என்பதை நாம் உணர முடியும். மரங்களை எடுத்துக்கொள்வோம். ஒவ்வொரு மரமும் ஒரு பெரிய நீளமான ஆணிவேர் மற்றும் நூற்றுக்கணக்கான சல்லி வேர்களையும் ஒரு தொகுப்பாக கொண்டுள்ளது. எவ்வளவு தூரம் இந்த ஆணிவேர் மண்ணில் ஊற்றப்படுகிறதோ அந்த அளவுக்கு அந்த மரத்திற்கு தண்ணீரும் கனிம சத்துக்களும் உணவும் கிடைக்கின்றது. அவ்வாறு எல்லா ஊட்டச்சத்துக்களையும் பெற்ற மரம் அநேக கனிகளை தருகின்றது. இந்த ஒரு அனுபவம் நம் வாழ்விலும் உண்மையாக இருக்கின்றது. நம்முடைய ஆணிவேரான விசுவாசம் கிறிஸ்துவில் ஊன்றப்பட்டுள்ளதா அல்லது சல்லி வேராக இந்த உலகத்தில் ஊற்றப்பட்டுள்ளதா? தேர்ந்தெடுக்கும் உறவை நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. அநேக வேளைகளில் நம் விசுவாசம் சல்லி வேராக இருந்து நாம் நம்முடைய குடும்பத்தின் மீதும் நம் பிள்ளைகளின் மீதும் நம்முடைய நண்பர்கள் மீதும் சம்பத்துக்கள் மீதும் வைக்கின்றோம். இவைகள் எல்லாம் நம் ஆத்துமாவிற்கு தேவையான போஷாக்குகளை தருவதில்லை. இவைகள் அனைத்தும் அதன் காலத்தில் நம்மை விட்டு போய்விடும். நம்முடைய வாழ்வின் நம்பிக்கை என்னும் ஆணிவேர் இயேசுவின் மீது இருந்தது என்றால் இயேசுவோடும் இயேசுவின் மூலமாக நாம் பிறருக்கு ஆசீர்வாதமான கருவிகளாக இருப்போம். அவ்வாறான ஆசீர்வாதமான ஊற்றாகிய அவர் நமக்கு எப்பொழுதும் எல்லாவிதமான சம்பூரண நன்மைகளை தர வல்லவராக இருக்கின்றார். நாம் கனி கொடுக்கும் மரங்களா மற்றும் கனி கொடுக்க முயற்சி செய்கிறோமா? நாம் கிறிஸ்துவின் குணங்களை சுமந்து நிற்கும் மரங்களா? நல்ல கனிகளை கொடுக்கும் இலைகளாக இருப்போம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளை செய்தியை கேட்ட உங்களையும் இந்த நாளை பிறந்த நாளையும் திருமண நாளையும் காண்கிற பிள்ளைகளை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.